இந்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் வணக்கம் நண்பா. நாம் அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா மதுரை வீர பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷனே வந்தது தெரியாத வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலை வாய்ப்பு வந்திருக்குது. அந்த வேலை வாய்ப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விண்ணப்பிங்க, கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஏன் சொல்கிறேன்னா, இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பல பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியாது, நமக்கே வந்து பார்த்திங்கன்னா லேட்டாக தான் தெரியும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடியோ போடுறேன். இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு எக்ஸாமினேஷனுமே இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கல்வி தகுதி நீங்கள் மினிமம் 10th படிச்சிருந்தா போதும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்க்கு எலிஜிபிள். அதே மாதிரி சம்பளம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 22,000 ரூபா வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா தவற விட்டிங்களா மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா அந்த வாய்ப்பு கிடைக்காது. அதே மாதிரி இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா தவற விட்டுறாதீங்க. வீடியோ தவற விட்டிங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா கிடைச்சி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி விண்ணப்பிக்கணும்னு தெரியாத போயிடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா எப்படி விண்ணப்பிக்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன், நீங்கள் பார்த்துக்குங்க. அதே மாதிரி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக எஸ்டர்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. மதுரை மாவட்டத்துக்கு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போ வேலை வரும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறேன்னா, நாம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே மதுரைக்கு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவை பார்க்காத அவங்க வந்து பார்த்திங்கன்னா கமெண்டில் கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா, வீடியோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பார்க்காதே வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணிட்டுக்கிறீங்க. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிப்ளை கொடுத்துக்கிட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கமெண்ட்லாம் ரிப்ளை கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது மற்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது யூஸ்ஃபுல்லாக அவங்க கமெண்ட் கேட்கும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே டைம் போயிடுது. அதேமாதிரி வீடியோ போடுறதுக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டைம் இல்லாத போயிடுது. அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் எஸ்டர்டே போட்டதும் வந்து பார்த்திங்கன்னா மதுரைக்கு தான். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா மதுரை மாவட்டத்துக்கு தான். அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள். மதுரை வீர பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு வகையான வேலைவாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய முதல்வர் வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. பெண்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா பல திட்டங்களை வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கிட்டு இருக்கிறாங்க இந்த அரசு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு நான் சொல்லிட்டேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் சொல்கிறேன். அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா வீடியோ பாருங்கள். அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நண்பா இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா SRCW 2025 ரெக்குயர்மெண்ட் வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃப்ரம் பார் த போஸ்ட் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன எழுதணும்னா, என்ன போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதணும். நீங்கள் என்ன படிச்சுக்கிறீங்களோ அந்த படித்ததுக்கான குவாலிஃபிகேஷன் என்னன்னு நோட்டிஃபிகேஷன் இருக்குது. அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் நோட்டிஃபிகேஷன் சொல்கிறேன், அதில் பார்த்துட்டு எலிஜிபிளாக இருந்தீங்களா அந்த போஸ்டிங்க்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம். அதே மாதிரி நான் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 போஸ்டிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் அப்படின்னா நீங்கள் தனித்தனியாக விண்ணப்பம் போடலாம். ஒரே விண்ணப்பத்தில் போட்டிங்களா வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக எடுத்த 3 மாதத்துக்கு உள்ளே எடுத்த ஃபோட்டோ, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா ஓட்டிருங்க. அடுத்து நேம் ஆஃப் த கேண்டிடேட், உங்களுடைய நேம் வந்து பார்த்திங்கன்னா ஆதார் கார்டில் இருக்கும் மாதிரி அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கேப் லெட்டரில் வந்து பார்த்திங்கன்னா எழுதுருங்க. ஜாயினிங்கில் வந்து பார்த்திங்கன்னா எழுதாதீங்க, நல்லா புரிகிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பார்த்து எழுதுருங்க. ஆதார் கார்டில் வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குதோ அதே எழுதுங்க. ஆதாரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அப்பா நேம் சேர்ந்துருந்தால் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா எழுதுங்க. இன்சில் மட்டும்தான் இன்சில் மட்டும் போடுங்க. என்ன இருக்கிறதோ அப்படியே போடுங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அப்பா நேம் ஆதாரில் இருக்குது, இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விட்டுட்டு உங்கள் நேம் மட்டும் எழுதுறாதீங்க. அப்போங்கும்போது அவங்க ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களை வந்து பார்த்திங்கன்னா எப்படிலாம் ரிஜெக்ட் பண்ணலான்னு அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு காரணம் தேடுவாங்க. அந்த காரணத்தை நீங்களே வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கி கொடுத்துறாதீங்க. இந்த ஜாப் மட்டும் கிடையாது, எல்லா ஜாபுமே இதே தான். ஜெண்டர் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு. அதனால் பெண்கள் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கலாம். டேட் ஆஃப் பர்த்து ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் கேட்டிருக்காங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி நீங்கள் எழுதிட்டு 30/6/2025 இந்த தேதிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கு அந்த கம்ப்ளீட்டான வயசு வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் எழுதிருங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திருமண நிலை, நீங்கள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆயிடுச்சா ஆகலையான்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆயிருந்தால் ஆண் கொடுங்க, இல்லைன்னு சொல்லி விட்டுருங்க. நேம் ஆஃப் த பேரண்ட்ஸு, ஹஸ்பண்ட், கார்டியன் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆகலைன்னா உங்களுடைய அப்பா நேம் எழுதுங்க. கல்யாணம் ஆணைகளாக இருந்தால் உங்களுடைய ஹஸ்பண்ட் நேம் வந்து பார்த்திங்கன்னா எழுதிங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா யாருமே இல்லைன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கார்டியன் நேம் வந்து பார்த்திங்கன்னா எழுதிக்கலாம். நேஷனாலிட்டி கொடுத்துருக்காங்க பாருங்கள், நீங்கள் என்ன நேஷனாலிட்டி அதை வந்து பார்த்தீங்கன்னா எழுதுருங்க. அடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன படிச்சுக்கிறீங்க, உங்களுடைய குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்க. நீங்கள் எப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணீங்க, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எப்போ கிளாஸ் முடிச்சிங்க, எந்த இயர், என்ன கிளாஸ், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் எழுத சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா எதில் இருக்குன்னு சொல்லி கேட்டுறாங்க. நீங்கள் எதில் இருந்தாலும் ஓகே தான். இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி அட்ரஸ் ஃபார் த கம்யூனிகேஷன், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெட்ரு வர மாதிரி இருக்கக்கூடிய அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் போட்டுக்குங்க. அடுத்து காண்டாக்ட் நம்பர், இமெயில் அட்ரஸ், உங்களை வந்து பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் பண்ணக்கூடிய மொபைல் நம்பர் எழுதுருங்க. பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடியை வந்து பார்த்தீங்கன்னா எழுதுருங்க.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதர் குவாலிஃபிகேஷன், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒர்க் ஷாப் போய்க்கிறீங்களா, இல்லை ட்ரைனிங் அட்டன் பண்ணிக்கிறீங்களா, இந்த மாதிரி கேட்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி கிடையாது, இருந்துச்சுன்னா கொடுக்கலாம், இல்லைன்னு சொல்லி விட்டுருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேலே கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து டாக்குமெண்ட்டு அனைத்து தகவலும் வந்து பார்த்தீங்கன்னா சரி நீங்கள் போட்டுட்டு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே ஒர்க் பண்ணிவிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா வேறு எங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ண மாட்டேன், பணத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் பண்ண மாட்டேன்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா சைன் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருங்க. சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட் நீங்கள் சைன் பண்ணிடுங்க. லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ் டேட் இருக்குது, நீங்கள் எந்த இடத்துல விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த இடம் போட்டு டேட் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுங்க. போட்டுனா வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் இருக்குது, அந்த அட்ரஸுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்டரேட்டுக்கு சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வாங்க நம்ம நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம். நோட்டிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் சோசியல் வெல்ஃபேர் ஆஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா மதுரை மாவட்டத்துக்கு பத்திரிகை செய்த மாவட்ட ஆட்சித்தலைவர் வெளியிட்டிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டத்துக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இயங்கிட்டு வரும் ஒன் ஸ்டாப் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா உசிலம்பட்டியில் இருக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேகன்சி இருக்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வேகன்சி என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க, கேஸ் ஒர்க்கரு. இதுக்கு 18,000 ரூபா சம்பளம், 3 வேகன்சி இருக்குது. நல்லா நோட் பண்ணிங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் தான் வந்ததுலேயே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வேகன்சி இருக்குது. இந்த கேஸ் ஒர்க்கர் வந்து பார்த்திங்கன்னா பேச்சுலர் டிகிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் படிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த பேச்சுலர் டிகிரி எதல்னு வந்து பார்த்திங்கன்னா சோசியல் ஒர்க்கு, பிசிக்காலஜி அண்டு வந்து பார்த்திங்கன்னா டெவலப்மெண்ட் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா படிச்சிருக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்க்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா நோட் பண்ணிங்க, ஒன்லி உமன் கேண்டிடேட் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் 2 ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும், 2வது மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். ஓஎஸ்சி பென்ஷனர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 24x7 நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒர்க் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 3 ஷிஃப்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். மார்னிங் 6லேருந்து மதியம் 2 மணி வரைக்கும், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மதியம் 12லேருந்து 8 மணி வரைக்கும், 8லேருந்து காலையில் 6 மணி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த ஷிஃப்ட்டில் தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். 3 வேகன்சி, 18,000 சம்பளம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சீனியர் கவுன்சிலர். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டிகிரி படிச்சிருக்கோன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. டிகிரி இல்லைனா டிப்ளமோ வந்து பார்த்திங்கன்னா பிசிக்காலஜி, அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வேறு டிகிரிலாம் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டுக்கு சம்மந்தப்பட்டதை படிச்சிருந்தா ஓகேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 3 ஷிஃப்ட் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா 10லேருந்து 6 மணி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷிஃப்ட் இருக்கும். அதே மாதிரி ஒன்லி வந்து பார்த்திங்கன்னா உமன் கேண்டிடேட் தான் விண்ணப்பிக்க முடியும். 22,000 ரூபா சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு வேகன்சி தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி கார்டு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மினிமம் 10th படிச்சிருந்தாவே இதுக்கு எலிஜிபிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 1 இயர் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒன்லி வந்து பார்த்திங்கன்னா உமன் கேண்டிடேட் மட்டும் தான் விண்ணப்பிக்க முடியும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த செக்யூரிட்டி கார்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்குமே உமன் மட்டும் தான் விண்ணப்பிக்க முடியும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓஎஸ்சி ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி ஒர்க் பண்ணுன்னா 24x7 நாட்களையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலை இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா 24 மணி நேரம் நான் வேலை செய்யணுமானா கிடையாது, ஷிஃப்ட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாற்றி போடுவாங்க. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆள் இருப்பாங்க, அவங்களையும் மாற்றி போடுவாங்க. 8லேருந்து 8, அதே மாதிரி நைட் 8லேருந்து காலையில் 8, இந்த மாதிரி ஒரே ஒரு வேகன்சி 12,000 ரூபா சம்பளம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மல்டி பர்பஸ் ஹெல்ப்பர் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கும் 10th குவாலிஃபிகேஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் 1 இயர் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஹவுஸ் கீப்பிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியணும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் விண்ணப்பிக்கலாம். ஓஎஸ்சி ஃபங்க்ஷன் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 24x7 வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. 3 ஷிஃப்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 ஷிஃப்ட் கொடுத்துருக்காங்க. மார்னிங் ஷிஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா 8 to 8, நைட்டு வந்து பார்த்திங்கன்னா 8 to 8. 10,000 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சம்பளம், ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஃபில் பண்ணுறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணிவிட்டு அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எங்கே அனுப்பணும், டிஸ்ட்ரிக்ட் சோசியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர், டிஸ்ட்ரிக்ட் சோசியல் வெல்ஃபேர் ஆஃபீஸ், 3rd floor அடிஷனல் பில்டிங் ஆஃப் கலெக்ட்ரேட்டுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சென்ட் பண்ணோம். மதுரை 20 இந்த அட்ரஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சென்ட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸு. நாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ நோட்டிஃபிகேஷன் பார்த்துட்டோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா யாராவது எலிஜிபிளாக இருக்கிறீங்களா அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிச்சிருங்க. சரி, இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கிறதுக்கான லாஸ்ட் டேட் என்னன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு டவுட்டாக இருக்கும். 31/7/2025 இந்த தேதிக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய சப்ஸ்கிரிப்பர் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நம்ப மாட்டீங்க. அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் ஷோ பண்ணிடுறேன். அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், மதுரை சமூக நலத்துறையில் வந்து பார்த்திங்கன்னா காலியாக உள்ள உசிலம்பட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஸ்டாப் சென்டரில் கேட்டிருக்காங்க.
அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்கன்னா 23/7, லாஸ்ட் டேட்டு 31/7/2025. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்ப படிவம் இருக்குது, மேலே வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் இருக்குது. தேவைப்படுறவங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் எல்லாமே பூர்த்தி செஞ்சுக்கலாம். இது மாதிரி பயனுள்ள தகவலாம் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம் வீர பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய சேனலை வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுங்க. நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்ததே தெரியாமல் இருக்கும். ஷேர் பண்ணி விட்டுங்க, அவங்க பயனடையிட்டு சோசியல் மீடியா வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.